நான் கிளம்புறேன். இவங்க யாருக்கிட்டையும் சொல்லாம போறேன். அதான் சரி. அமிர்தாவை நம்ம பொண்ணா நாம தத்தெடுக்க அனுமதி கொடுத்தது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இனிமே குழந்தை இல்லைங்கிற குறை எனக்கு என்னைக்குமே வராதுங்க. சரோஜா, உன் முகத்துல இந்த மாதிரி சந்தோஷத்தை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல தான் இந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நான் உன் முகத்துல பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்பதான் அமிர்தா வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உன் முகத்துல நான் பார்க்கறேன். தயவு செஞ்சு 2 பேரும் நான் மன்னிச்சிருங்க. என்னாலதான் உங்க முகத்துல சிரிப்போ சந்தோஷமோ வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனா உங்க ஆசைய நிறைவேற்ற முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இவ்வளவு நாள் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நியாயமா உங்ககிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு தான் நான் இங்கிருந்து போகணும். ஆனா என்னால அது கூட முடியல. அதனால்தான் மனப்பூர்வமா என்னோட நன்றிகளை நான் அர்ப்பணிக்கிறேன். மொத்தத்துல எல்லாம் நாம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்குங்க. தத்தெடுக்கிற சம்பிரதாயம் மட்டும் இன்னும் பாக்கி இருக்கு. ஆமா சரோஜா, நீ சொல்றது உண்மைதான். ஆனா தத்தெடுக்கிற சம்பிரதாயம் வெறும் சம்பிரதாயமா மட்டும் இருந்துடக்கூடாது. அதை நம்ம சட்டப்படி செய்யணும் இல்லையா? அதுக்காக நம்ம லாயரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அப்படியா? லாயர் எப்பங்க வரேன்னு சொல்லிருக்காரு? கோர்ட் வேலை முடிஞ்சு சாயந்தரமா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டுங்க. சட்டப்படியும் நம்ம மகளா அவளை நாம தத்தெடுத்துக்கிட்டா அமிர்தா நிரந்தரமா நம்ம மகளா இங்க இருப்பா. அமிர்தா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அடையறதுக்கு நான் புண்ணியம் செஞ்சிருக்கணுங்க. அமிர்தாவை எங்கேயுமே காணோம். எங்க போயிருப்பாங்க? எங்க அமிர்தா, உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில வாங்கலாம். இவர் எதுக்கு வந்திருக்காரு? இந்த நேரத்துல இவர் இங்க வரணும்? இந்த நிலைமையில இவர் என்ன பார்த்தாருன்னா என்னை எங்கேயும் போக விடாம பின்னாடியே வருவாரு. என்ன பண்றது? இவர்கிட்ட எந்த காரணம் சொல்லியோ தப்பிச்சு போக முடியாது. சரி, ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறமா போலான்னா இந்த மனுஷன் அவ்வளவு சீக்கிரத்துல என்னை விட மாட்டாரே. அதுக்குள்ள நான் வீட்டை விட்டு போயிட்டேன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட், உட்காருங்க. தேங்க் யூ. சரோஜா, அமிர்தாவை கூட்டிட்டு வா. சரிங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல சார், எதுவும் வேண்டாம், தேங்க்ஸ். அமிர்தா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. வாமா, உன்னை ஒருத்தருக்கு நாங்க அறிமுகப்படுத்தணும். யார் வந்திருக்காங்க? என்ன எதுக்காக அறிமுகப்படுத்தணும்? ஒன்னும் இல்லம்மா, உன்னை நாங்க தத்தெடுத்துக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம்ல, அந்த விஷயமா தான். சட்டப்படி சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டி இருக்கும் இல்லையா? அத பத்தி பேச லாயர் வந்திருக்காரு. அவருக்கு அறிமுகப்படுத்த தான் உன்னை கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. வாமா போலாம். நான் எதுக்கு அவரை பார்க்கணும்? இப்படி கேட்டா நான் என்னம்மா சொல்லுவேன்? சட்டப்படி என்னெல்லாம் பண்றோன்னு உனக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? என் கூட வா அமிர்தா. வாமா, உட்கார். சார், இவதான் அமிர்தா. இவ்வளவுதான் நாங்க எங்க பொண்ணா தத்தெடுத்துக்கலாம்னு இருக்கோம். இனிமேல இருந்து விக்ரம் சரோஜாவோட பொண்ணா நிரந்தரமா இந்த வீட்டுல எங்க பொண்ணா இருக்கணும்னு ஆசை.
வரட்டும் வீட்டுக்கு, அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். கேட்க ஆள் இல்லைன்னு ஆடிட்டு இருக்கான்ல. பாத்தியாடா, இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் அர்ஜுன் வீட்டுக்கு வரல. அம்மா, இந்த காலத்து பசங்க அப்படிதான், அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். பொறுப்பா இருக்க வேண்டிய புள்ள இப்படி இருக்கான், இவனோட புள்ள அப்படி இருக்கான். இந்த வீட்டுல என் வேதனையை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா அர்ஜுனா, அம்மா அர்ஜுனா, என்னடா என்னாச்சு? அர்ஜுனா, என்னப்பா ஆச்சு? என்னடா இது? என்னடா இது? இவ்வளவு அவசரப்படுற? என்னாச்சு? என்னடா அப்படி கட்டு போட்டுட்டு வந்திருக்கே? என்னடா ஆச்சு? அது வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல்ல, சீக்கிரம் வந்துடணும்னு கொஞ்சம் பைக்கை ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்தேன். டக்குன்னு ஸ்கிட் ஆகி விழுந்துட்டேன். எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லிருக்கேன், வண்டியை ஏன் இப்படி ஸ்பீடா ஓட்டுற? எப்ப பார்த்தாலும் உனக்கு அவசரம். இப்ப என்ன நிலைமையில வந்து நிக்கிற பாரு. உட்காருடா, உட்காரு. என்னடா நீ கொஞ்சம் கூட அறிவில்லையா உனக்கு? என்ன ஹேமா இது? ஏற்கனவே அவன் கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்கான், இந்த நேரத்துல திட்டுற? காயத்து மேல உப்ப தேய்க்கிற மாதிரி பேசினா இப்படி சொல்லு? திட்டாம நான் என்ன பண்ண முடியாத? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே இவன். இவனை இந்த நிலைமையில பாக்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் என்ன வேணும்னே போய் விழுந்தேனா அம்மா? அர்ஜுனை பார்த்தா கீழே விழுந்த மாதிரியே தெரியலையே. கீழே விழுந்த மாதிரி நாடகம் ஆடுறான்னு தோணுது. சித்ரா, பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா நீ? என் புள்ள எப்படி துடியா துடிக்கிறான்னு பாரு. இந்த நேரத்துல உனக்கு குதர்க்கமான பேச்சா? ஐம் சாரி அத்தை, என் மனசுல தோணுச்சாதான் சொன்னேன். ஐயோ அம்மா, என்னால உட்கார முடியலம்மா, முதுகெல்லாம் வலிக்குது. சரி வாப்பா, ஹாஸ்பிடலுக்கு போலாம். கருணா, நீ போய் வண்டி எடுறா. வாப்பா. வேண்டாம்மா, நான் வர வழியில ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் வரேன். நீ ஒண்ணும் போய் சொல்லல. பாட்டி, நான் எப்படி பாட்டி போய் சொல்லுவேன்? ஹாஸ்பிட்டலுக்கு போகாம கையிலயும் தலையிலயும் யார் பேண்டேஜ் போடுவாங்க? யாருக்கு தெரியும், நீயே சுத்திட்டு வந்திருக்கியோ என்னமோ. அம்மா, ஐயோ அண்ணி, நீங்க இப்படி சும்மா என் மேல சந்தேகப்படாதீங்க. வேணும்னா டாக்டர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, காட்டவா? இந்தாங்க. ஏ, டாக்டர் என்னடா சொன்னாங்க? கையில ரொம்ப அடிபட்டிருக்குன்னு சொன்னாரடா. அவ்வளோலாம் ஒன்றும் ஆகலாமா? என்னால உட்காந்து பேசிட்டு இருக்க முடியல, மாத்திரை போட்டிருக்கேன், தூங்கணும். சரி சரி ஹேமா, முதல்ல இவனை கூட்டிட்டு போய் படுக்கவே. சரி வாப்பா, பாத்து மெதுவா மெதுவா, பாத்து நிதானமா. விஷ்ணு, டேய் விஷ்ணு. என்னம்மா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? உன் புள்ள அர்ஜுன என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? என்ன என்னாச்சு அவனுக்கு? வண்டியில இருந்து கீழே விழுது தலையில கையில எல்லாம் அடிபட்டு வந்திருக்கான். ஐயோ, எங்க இருக்காங்க? நில்லுடா.